Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஒர்க்ஸ், பதிப்புரிமை படைப்புகளின் மீதான மீறுகைகள். ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐபிஆர் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்துடலாம். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐபிஆர் அப்படின்னா அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே யாராச்சும் தன்னுடைய கிரியேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ப்ரீச் பண்ணுறது, அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை செய்யுது யூஸ் பண்ணுறது, அல்லது அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னா அதுதான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒருத்தரோட ஒரிஜினல் கிரியேஷனை காப்பி பண்ணி இன்னொரு தேர்ட் பர்சன் அதன் மூலம் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னா அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்குது, பேட்டன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், ட்ரேட் மார்க் அண்டு டிசைன்ஸ், ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரிலையும் அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னன்னு நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 51 53A வரையான செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு காப்பிரைட் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு அதை இன்னொரு பர்சனோட அவரோட கன்சென்ட் வித்தவுட் கன்சென்ட்டோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டை அடைஞ்சாங்க அப்படின்னா ஸோ அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது வித்தவுட் கன்சென்ட், என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் என்னுடைய கிரியேஷன் நீங்கள் காப்பி பண்ணி அதன் மூலம் நீங்கள் எக்கனாமிக் பெனிஃபிட் ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட் கிடைக்கணுங்க அவசியமே கிடையாது. ஓகேவா? என்னுடைய ஒர்க்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டாலே அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தவுட் கன்சென்ட். ஓகே, வித்தவுட் கன்சென்ட். இப்போ என்னுடைய ஒரிஜினல் கிரியேஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன், எதுக்காக எனக்கு காப்பிரைட் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு காப்பிரைட்டு கீழே என்னுடைய கிரியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கிரியேஷனை பொறுத்தளவு சேல்ஸாக இருக்கட்டும், அல்லது அடாப்டேஷனாக இருக்கட்டும், அடுத்து டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் அந்த பண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பண்டல் ஆஃப் ரைட்ஸும் எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரைட்ஸை வயலேட் பண்ணி நீங்கள் என்னுடைய ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படின்னா அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ரெமெடிஸ் கிடைக்கும். உங்கள்கிட்ட ரெமெடிஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெமெடிஸ்ங்கிறது அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். நம்மளோட இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டை பற்றி இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 51 53A வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? செகண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஓகே, செகண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு, அடுத்து டெஸ்ட் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு, அடுத்து எக்ஸப்ஷன், எந்தெந்த டைமில் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டாக வராது அப்படிங்கிறதான் செக்ஷன் 51 53A வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா வித்தவுட் பர்மிஷனோட, ஓகே, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னுடைய கிரியேஷன் என்னோடய ஒரிஜினல் ஒர்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அதை ஏதாச்சும் ரீப்ரொடக்ஷனோ அல்லது ஒரு மூவிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். நீங்கள் பண்ணக்கூடியது ஒரு நெசசிட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கிரியேஷன் ஏதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அப்போ நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆக சொல்ல முடியாது. அப்போ வித்தவுட் நெசசரியாக இருக்கணும். ஓகேவா? இது நெசசரியாகவே இருக்கக்கூடாது, ஒரு அவசியமான ஒரு பர்பஸ்க்காக எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்படின்னா தான் அங்கே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுருக்கணும்,
காப்பி பண்ணியிருக்கணும். ஓகே, கண்டிப்பாக அதை வந்து காப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னொருத்தரோட கிரியேஷனை, இன்னொருத்தரோட ஒரிஜினல் ஒர்க்கை கண்டிப்பாக நம்ம காப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உருவாயிருக்கிறது. அதே மாதிரி அவங்களோட கிரியேஷனை ஃபுல்லாகவே காப்பி பண்ணியிருக்கணும். ஓகேவா, அவங்களோட ஒரிஜினல் ஒர்க்கை வந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணியிருக்கணும். இப்போ இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற நான் பார்த்தேன் இல்லையா. அப்போ நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பாதுகாத்து வச்சாதான், பாதுகாப்பு கொடுத்தா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லை உருவாக்குவோம். ஸோ அதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான பண்டல் ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட பண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து இன்னொரு பர்சன் வந்து காப்பி பண்ணி அதன் மூலம் அவங்க ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஆமாம், இதவே வந்து எந்த பாதுகாப்பும் கிடைக்க மாட்டாங்க, நம்ம எதுக்கு இன்னும் ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்கணும், அதுவும் இப்படி நமக்கு உருவாக்கும், எவனோ அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அப்போ நம்மளோட கிரியேஷனை வந்து இன்னொரு பர்சன் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ப்ளஸ் அவங்கள்ட்ட வந்து ரெமடிஸ் வந்து வாங்கிக்கலாம். பனிஷ்மெண்ட் வந்து 3 கேட்டகரி இருக்குது. கிரிமினல் பனிஷ்மெண்ட்டு, சிவில் பனிஷ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் இந்த ரெமடிஸுங்கிற டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். அப்போ அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கொண்டு வந்ததுக்காகனா நம்மளை வந்து இன்னும் அந்த ஆத்தர்ஸ் வந்து ஓகேவா, காப்பிரைட் ஒர்க்ஸை பொறுத்தளவு ஆத்தராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், டைரக்டர் யார் வேணாலும் இருக்கலாம், ஸோ ஆர்டிஸ்டாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களோட ரைட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் யாரும் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு, செகண்ட் வந்து செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 51A சப்கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, செக்ஷன் 51A சப்கிளாஸ் 1 வந்து சொல்லியிருக்காங்க. பிரைமரி ஒர்க்ஸ், பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட ஒர்க்கை வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ அல்லது இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனோ என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளோட ஒர்க்கை வந்து காப்பி பண்ணி ஸோ அதன் மூலம் அவங்க ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னா அது வந்து பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து டைரக்டாகவே நடக்கும். ஓகேவா, இதில் யாருமே வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தர்னா யாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓனர் யாரோ அவங்களுக்கு தான் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, ஒரு கிரியேஷனோட யார் வந்து ஃபர்ஸ்ட் ஓனராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காப்பிரைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்படின்னு சொல்லி இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 17 சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் காப்பிரைட் ப்ரொடக்ஷனாக இருக்கிறேன். என்னுடைய ஒர்க்கை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனோ காப்பி பண்ணி அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து டைரக்டாகவே நடந்திருக்குது. இது வந்து ஒரு பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அப்போ இந்த பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய ஒர்க்கை வந்து டைரக்டாக காப்பி பண்ணியிருப்பாங்க, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கதை வந்து எழுதுகிறேன். ஸோ என்னோட பிஏ இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த என்ன கதை எழுதுறதுன்னு தெரியுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தெரியும் போது அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரை வச்சு எழுத வைக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு இப்போ நான் விஷுவல் சேஞ்ச் இருக்கனால யாராச்சும் ஒரு பர்சனை வச்சு எழுத வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அவர் வந்து அதை எனக்கு தெரியாமல் முன்னாடியே வந்து காப்பி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்திருக்காங்கன்னா இதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இதுவும் வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். சரியா, ஸோ இது வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். இவ்வளோ தான். இது வந்து பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கேஸ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆனந்த் வர்சஸ் டீலக்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் லாஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் லாஸில் என்ன அப்படின்னா ஒருத்தரோட ஒரிஜினல் கிரியேஷன் ஒர்க்கை ஓகேவா காப்பிரைட் ஒர்க் என்ன செஞ்சிருப்பாரு, அப்படியே அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா காப்பி பண்ணி அவர் வந்து இன்னொரு ஒரு மூவியாவோ ஏதோ கன்வெர்ட் பண்ணி
பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இது டைரெக்டாக என்ன செஞ்சிருப்பார், இவரோட ஒர்க்கை வந்து காப்பி பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன். அந்த ஸ்டோரி வந்து ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த கான்செப்டை அப்படியே காப்பி பண்ணி, ஓகேவா, அதாவது என்னது கட் பேஸ்ட் காப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காப்பி பண்ணி அப்படியே என்ன செய்யறது, பப்ளிஷ் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அல்லது பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னா அந்த பாட்டை என்ன செய்யறது, அப்படியே வந்து நான் பாடணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுது, பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து டைரக்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 51A சப்கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 51A சப்கிளாஸ் 2 டிஃபைன் பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம லா ஆஃப் டாட்ஸில் பார்த்தா வைகாரியஸ் லைபிலிட்டி, ஸோ அந்த ரூல் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும், ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக நடக்காது, இன்னொரு தேர்ட் பர்சன் வழியாக கூட நடக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு பாதி ஒர்க் வந்து இந்த பக்கமும் பாதி ஒர்க் வந்து அவங்களோட கிரியேஷனாகவும் இருக்கும், ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே வந்து இப்போ மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வைகாரியஸ் லைபிலிட்டி. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலருக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பேன், ஓகேவா. நீங்கள் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் லைசன்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன செய்வீங்க, நான் வந்து நிறைய புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இந்த பர்டிகுலர் புக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன செய்வீங்க, அதோடு சேர்ந்து இன்னொரு என்னுடைய கிரியேஷன் செஞ்சுக்கிங்க காப்பி பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுவீங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்துக்க முடியாது, செகண்டரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேவா, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு அதை பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான், ஓகேவா. நான் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்னொரு பர்சனுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. நான் இப்போ லைசன்ஸ் கொடுத்தது உங்களுக்கு மட்டும்தான், அது நீங்கள் இன்னொரு ஆள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்குறீங்க, அந்த கிரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து இன்னொரு பர்சனோட ஒர்க்கு அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணியிருக்கீங்க, மீதி பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேஷனாக இருக்குது. இது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான், ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அதோட மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 செகண்ட் வந்து இன்னொருத்தோட கிரியேஷன் மியூசிக் ஒர்க், அதை அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்க, காப்பி பண்ணி உங்களோட மியூசிக் சேர்த்துக்கீங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து உங்களோட கிரியேஷன், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கமிட்டட் ஆயிருக்கா அப்படின்னா இதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான், செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அப்போ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், செகண்ட் வந்து செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். பிரைமரி இருந்துன்னா அங்கே வந்து எனி பர்சன் அல்லது எனி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து என்னென்னா இதுவும் பர்சன் தான், பட் என்ன அப்படின்னா இங்கே வந்து செகண்டரியாக இருக்கும், ஓகேவா. தேர்ட் பர்சன் மூலியமாவோ அல்லது அந்த ஒர்க்கை வந்து இன்டைரக்டாக காப்பி பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இப்போ என்ன செய்யுது, நான் வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய நேமு, ஓகேவா, அந்த கான்செப்ட் எல்லாம் அப்படி மாற்றி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செகண்டரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், ஓகேவா. சில சேஞ்சஸ் பண்ணுறது, ஆல்டர்னேஷன் பண்ணி இது என்னுடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பண்ணினோம் அப்படின்னா இதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், ஓகேவா. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ரெமெடிஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஜென்ரலாக இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 ஒரு ஆத்தர் அல்லது ஒரு கிரியேட்டர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரைட்ஸ் வந்து கிடைக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கிடைக்குது, மாரல் ரைட்ஸ் கிடைக்குது, எக்கனாமிக் ரைட்ஸு. ஸோ பண்டல் ஆஃப் ரைட்ஸ் வந்து
இந்த கார்ப்பரேட் ஒர்க், அதாவது கார்ப்பரேட் ஒர்க் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எதுக்காக அந்த மாதிரி ரைட்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா அவங்களோட கிரியேஷன் வந்து பாதுகாக்கிறதுக்காக. அப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே அவங்களோட கிரியேஷன் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாதுகாக்கப்படும் பொழுது அதை யாராச்சும் ஒரு பர்சன் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன செய்யலாம், கேஸ் போட்டு காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தான் ஸோ இவங்க வந்து இன்னும் வந்து அவங்களோட கிரியேஷன் வந்து அதிகரிக்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கிரியேஷன் வந்து உருவாக்குறோம். அந்த கிரியேஷனுக்கு வந்து கார்ப்பரேட்டுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கிரியேஷனை வந்து அந்த ஆத்தர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆல்ரெடி பண்ண கிரியேஷனுக்கே வந்து எந்த பாதுகாப்பும் கிடைக்கல. அப்படிங்கும்போது இன்னொரு புது கிரியேஷன் வந்து உருவாக்குவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். ஸோ அதனால தான் வந்து அந்த ஆத்தரோட கிரியேஷன் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் ரெமடிஸ் வந்து நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 கீழே 3 கேட்டகரியாஸ் ரெமடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிவில் ரெமடிஸ், செகண்ட் ஒன் வந்து கிரிமினல் ரெமடிஸ், தேர்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமடிஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவில் ரெமடிஸ் வந்து பார்க்கலாம். சிவில் ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 54 62 வரையான இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிவில் ரெமடிஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமடிஸ், செகண்ட் வந்து காம்பன்சேட்டரி சிவில் ரெமடிஸ். ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமடிஸ் அது கீழே என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லோகட்டரி இன்ஜெக்ஷன் ஆர் டெம்பரரி இன்ஜெக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா ஆண்டன் பில்லர் ஆர்டர். தேர்ட் என்ன அப்படின்னா மறைவா இன்ஜெக்ஷன். ஃபோர்த் வந்து ஜாயிண்ட் டியூ ஆர்டர். லாஸ்ட் வந்து பர்மனன்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமடிஸ் கீழே வருது. அதே மாதிரி காம்பன்சேட்டரி சிவில் ரெமடிஸ் கீழே இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் டேமேஜஸ், அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட், ஆத்தர்ஸோட ஸ்பெஷல் ரைட்ஸ், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஆர் மாரல் ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காம்பன்சேட்டரி சிவில் ரெமடிஸ் கீழே வரும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமடிஸ் வந்து பார்க்கலாம். ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமடிஸ் கீழே ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்லோகட்டரி இன்ஜெக்ஷன். இன்டர்லோகட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கால்ட் அஸ் டெம்பரரி இன்ஜெக்ஷன் தான். ஓகேவா? டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எல்லாருமே இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து தெரியும். கேட்டகரி ஆஃப் இன்ஜெக்ஷன் தெரியும், பர்மனன்ட் அண்டு டெம்பரரி இன்ஜெக்ஷன் என்னன்னு தெரியும். ஓகேவா? அதாவது இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்க, ஒரு பிளைன்டீஃப் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருக்காரு ஒரு டிபெண்டன்ட் மேலே அப்படின்னா அந்த டைமில் அந்த டிபெண்டன்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஆப்போசிட் பார்ட் சைடு இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஏதாச்சும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த பிளைன்டீஃப் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து கோர்ட்டில் வந்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வாங்குறதா வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும். ஓகேவா? நம்மளுடைய இன்ஜெக்ஷனை பற்றி, கேட்டகரி ஆஃப் இன்ஜெக்ஷனை பற்றி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 வந்து என்னென்ன கேட்டகரி ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது, டெம்பரரி இன்ஜெக்ஷனா என்ன, பர்மனன்ட் இன்ஜெக்ஷனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 37 ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் செக்ஷன் 37 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெம்பரரி இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 2 பேருக்குமே அதில் வந்து ஒரு அனுபவ உரிமை வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து வேறு ஏதாச்சும் மாற்றாக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ அல்லது சேல் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா தேர்ட் என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க அழிக்கக்கூடிய எண்ணத்தில் ஏதாச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ன செய்யலாம், அந்த இன்ஜெக்ஷன் வந்து வாங்கலாம். ஓகேவா?
சரி, நம்ம இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 பொறுத்தளவு இன்டர்லாக்கட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் இதுதான். பட் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பிரைட் ஒர்க்கை வந்து யாராச்சும் வந்து திருடிட்டாங்க அப்படின்னா, ஓகே, காப்பிரைட் ஒர்க் வந்து யாராவது திருடிட்டாங்க, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு இமிடியேட் ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு கூட, அதாவது இமூவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு கூட உடனே வந்து அந்த ஒர்க்கை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா. ஆனால் இதை வந்து இவனோட நேமை போட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ பப்ளிஷ் பண்ணிடுதான். ஸோ இதனால் இவனோட எக்கனாமிக் வந்து டவுன் ஆயிரும். ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இமிடியேட் ரிலீஃபாக என்ன செய்கிறாங்க, இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன் வந்து கேட்குறாங்க. டெம்பரரி இன்ஜெக்ஷனும் கொடுக்கலாம், ஓகேவா. அது வந்து ஒரு இமிடியேட் ரிலீஃபாக அந்த ஆத்தர்ஸ்க்கு வந்து கிடைக்கிது. நம்மளுடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 இந்த இன்டர்லாக்கரி இன்ஜெக்ஷன் வந்து எப்பப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அவர் மேலே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கான சூட் ஃபைல் பண்ண உடனே என்ன செய்யலாம், நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து கேட்கலாம், ஓகேவா. இந்த இன்டர்லாக்கட்டரி இன்ஜெக்ஷன் வந்து கேட்கலாம். நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ண உடனே என்ன செய்யலாம், எனக்கு வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் வந்து அவர் மேலே கொடுங்க, அந்த யார் வந்து அந்த இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாங்களோ அவங்க மேலே, ஓகேவா. எதுக்காக, ஸோ அவங்க இவங்களோட ஒர்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு ரெமெடிஸ், ஓகேவா. இதுவும் ஒரு கேட்டகரியான ரெமெடிஸ். எதுக்காகனா புரியுதா, அதாவது இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை பொறுத்தளவு அந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாகவே இருக்கும். எப்போ வரைக்கும் கோர்ட்லேருந்து ஃபர்தராக ஒரு ஆர்டர் வரந்தண்டியும் இருக்கும், அந்த ஆர்டர் வரந்தண்டியும் இருக்கும். இங்கேயும் அப்படி தான், ஓகே. இந்த கோர்ட்லேருந்து இந்த ஒர்க்கு வந்து யாரோட ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்தண்டியும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும், சரியா. ஸோ இதுதான் வந்து இன்டர்லாக்கட்டரி இன்ஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்டன் பில்லர் ஆர்டர். ஸோ ஆண்டன் பில்லர் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா இது ஒரு இங்கிலீஷ் கேஸ்லாலேருந்து உருவானது, ஓகே. இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் கேஸ்லாலேருந்து உருவானது. 1975 இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. இந்த கேஸோட நேம் என்ன அப்படின்னா ஆண்டன் பில்லர் கேஜியன் வெர்சஸ் மேனுஃபேக்சர் ப்ராசஸிங், ஓகேவா. ஆண்டன் பில்லர் கேஜிஎன் வெர்சஸ் மேனுஃபேக்சர் ப்ராசஸிங். ஸோ இந்த கேஸ்லேருந்து வந்தது தான் அந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர், ஓகேவா. இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறவர் வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏங்கிறவர் வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த புக்கை வந்து பி என்ன செஞ்சிட்டாரு, அவரோட ஒர்க்குன்னு சொல்லி அதை இவர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி இவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிய வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க ஒரு ஆண்டன் பில்லர் ஆர்டர் கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஆண்டன் பில்லர் ஆர்டர் கொடுங்க, நான் வந்து அவங்களோட பிளேஸ்க்கே போய் செக் பண்ணணும். அது வந்து சர்ச் வாரண்ட், ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து ஒரு சர்ச் வாரண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அந்த பியோட பிளேஸ்க்கே என்ன செய்யலாம், போய் சர்ச் பண்ணி இவர் பண்ணதெல்லாம் உண்மையா, இது என்னுடைய ஒர்க்கா அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் தான் வந்து இது, ஓகேவா. அந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் சர்ச் வாரண்ட் அப்படிம்போம், ஓகேவா. ஆனால் சர்ச் வாரண்ட் அப்படிங்கிறதுக்கு வேறு கான்செப்ட் இருக்குது, இது சர்ச் வாரண்ட் சொல்ல முடியாது, ஓகேவா. அதாவது அங்கே அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட டாக்குமெண்ட் வந்து எடுக்கலாம், அவங்க என்ன மாதிரி வந்து பண்ணுறாங்க, இவங்களோட ஒர்க்கை பண்ணுறாங்களோ இல்லைன்னு செக் பண்ணக்கூடியது தான் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர். இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எந்த டைம்லாச்சும் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம் பி வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்காக சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏ வந்து பி மேலே சூட் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏவோட ஒர்க்கு வந்து பி காப்பி பண்ணதுனால தான் அங்கே இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. ஆனால் பி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா இல்லை என்னுடைய ஒர்க்குன்னு சொல்லி வின் பண்ணிட்டார், ஓகேவா. ஆனால் உண்மையிலே அவர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஆட்களில் யாரோ ஒரு அட்வொகேட் நல்லா வந்து கொஞ்சம் ஏமாற்றி பிறக்கி பிஏ வின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இவர் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர் கேட்கலாம், எனக்கு வந்து இந்த சர்ச் ஆர்டர் கொடுங்க, நான் அவங்களோட
ஃபேக்ட்ரிஸோ இல்லை கம்பெனிஸோ நான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரை வாங்கிட்டு போய் டைரெக்டாக இவரோ இல்லை இவரோ அட்வொகேட்டோ என்ன செய்யலாம், போய் அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணி அவருக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன செய்யலாம், எடுத்துக்கிடலாம். அவருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர். ஓகேவா? இப்போ வந்து இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுங்கிறது நடந்து அது மேலே இன்னொரு பர்சன், பாதிக்கப்பட்ட பர்சன் வந்து அந்த கேஸில் வின் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இன்னொரு பர்சன் வந்து வின் பண்ணிட்டார். யார் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாங்களோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் வின் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்வார், அவரோட கிரியேஷன், அதாவது அவர் இன்ஃப்ரிஞ்ச் பண்ணார்லே அந்த ஒர்க் வந்து மறுபடியும் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இல்லையா, ஸோ அவர் வந்து பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அந்த டைமில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அவங்களோட ஃபேக்ட்ரிஸோ கம்பெனிஸோ அல்லது அவங்க ஆஃபீஸோ என்ன செய்யலாம், இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வாங்கி சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி அவருக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் இவங்களே கோர்ட்டில் போய் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய கிரியேஷன் தான், இவன் வந்து காப்பி பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களே கோர்ட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க பக்கம் என்ன செய்யலாம், ஆர்டர் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர். சரியா? ஓகே, இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் கேளுங்க. சரியா? இப்போ ஆண்டன் பில்லர் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரைமா ஃபேஷி, அதாவது ஒரு நம்பகத்தன்மை வைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா, இவங்க அந்த பர்சனால் இந்த ஏக்கு வந்து நிறைய லாஸு டேமேஜஸ் வந்து ஏற்பட்டிருக்கணும். தேர்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வந்து தவறான முறையில் வந்து பெற்றிருப்பார் அப்படிங்கக்கூடிய நம்பக்கூடிய வகையில் இருக்கணும். அடுத்து வந்து அவர் வந்து கோர்ட்டை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. கோர்ட்டை ஏமாற்றிருக்கணும், இவரை ஏமாற்றிருக்கணும், அதே மாதிரி இவர் வந்து தவறான வழியில் வந்து பண்ணுறான்னு கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பிரேமா பேசி இருக்கணும். அதே மாதிரி இவரை வச்சு ஒரு லாஸ் வந்து ஒரு ஹெவி லாஸ் டேமேஜ் வந்து இவருக்கு வந்து ஏற்பட்டுருக்கணும். இந்த 4 கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட கம்பெனிக்கு டைரெக்டாகவே போய் அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே டைரெக்டாக போய் அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸு, பேப்பர்ஸு அல்லது ஏதாச்சும் பப்ளிகேஷன்ஸு, அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஷினரி ஐட்டம்ஸு, ஸோ எல்லாத்தையும் இவர் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் இவங்க என்ன செய்யக்கூடாது, தடுக்க முடியாது. ஓகேவா? இது எப்போ வந்ததுன்னா 1975 வந்தது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மறைவா இன்ஜெக்ஷன். மறைவா இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் டெம்பரரி இன்ஜெக்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டன் பில்லர் ஆர்டரோட கண்டினியூஷன் சொல்லலாம். ஓகேவா? மறைவா இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கேட்டகரி ஆஃப் டெம்பரரி இன்ஜெக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆண்டன் பில்லர் ஆர்டரோட கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவும் எப்போ வந்ததுன்னா 1975 தான் வந்துச்சு. இதுவும் ஒரு கேஸை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. என்ன கேஸ் அப்படின்னா மறைவா கம்பெனியா நிவேரியா வெர்சஸ் இன்டர்நேஷ்னல் பல்ஸ் கேரியர். மறைவா கம்பெனியா நிவேரியா வெர்சஸ் இன்டர்நேஷ்னல் பல்ஸ் கேரியர் அப்படிங்கக்கூடிய கேஸ்லேருந்து வந்தது தான் மறைவார் இன்ஜெக்ஷன். இந்த மறைவா இன்ஜெக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டரில் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர் ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறான், கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவன் நிரூபிச்சிட்டான் அந்த பிளைன்டிஃப் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி இவர் நிரூபிச்சிட்டார் இல்லையா. நிரூபிச்சதுக்கப்புறம் இவனுக்கு வந்து அப்போ இப்போ என்ன செய்கிறான், இவனுக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் இல்லையா, இவன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். இப்போ பண்ணதுக்கப்புறம் இவர் ஆண்டன் பில்லர் ஆர்டர் கொடுத்து அவர் வந்து நிரூபிச்சிட்டார் பிளைன்டிஃப். டிபெண்டன்ட் என்ன செய்கிறான், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து இன்னொருத்தனுக்கு கிடைக்கக்கூடாதுக்காக அவரோட ப்ராப்பர்ட்டி என்ன செய்யறது, அழிக்கிறது. ஓகேவா? இப்போ இவங்களோட கிரியேஷன் நிறைய கிரியேஷன் வந்து உருவாக்கியிருப்பார். இப்போ இந்த ஒரு உருவாக்கின கிரியேஷன் வந்து கைப்பற்றதுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஆண்டன் பில்லர் ஆர்டர் பற்றி. ஸோ இவன் என்ன செய்ய, இது வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கக்கா அதை அழிக்கிறதுக்கு முற்பட்டான் அப்படின்னா அந்த டைமில் கொடுக்கக்கூடியதான் என்னது, மறைவா இன்ஜெக்ஷன். ஓகேவா? அதாவது இன்னொரு டைம் சொல்கிறேம்மா, இப்போ நான் வந்து ஆண்டன் பில்லர் ஆர்டர் வாங்கியிருக்கேன்.
வாங்கி உங்கள் இடத்த சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணதில் நீங்கள் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கான எவிடன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நிறைய கிரியேஷனை வந்து நீங்கள் என்ன செய்ய பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிட்டீங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து எடுக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா என்னுடைய கிரியேஷனை தான் நீ என்ன செஞ்சு காப்பி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது கோர்ட்டுக்கு, சரியா? ஸோ அதை எடுக்க வரும்போது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கான முயற்சி ஏதாச்சும் செஞ்சான் அப்படின்னா ஸோ அந்த டைமில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, மறைவா இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது, சரியா? ஸோ இதான் வந்து மறைவா இன்ஜெக்ஷன். ஸோ அந்த மாதிரி டைமில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அதுலேருந்தே என்ன செய்ய அவனுக்கான லாஸை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இவங்க லாஸ் வந்து கிடைக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து மறைவா இன்ஜெக்ஷன். இதுவும் ஒரு கேட்டகரியா ஆண்டர்பிரனரோட கண்டினியூஷன் சொல்லலாம், அல்லது டெம்பரரி இன்ஜெக்ஷனோட கேட்டகரின்னு சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜாயின் டு ஆர்டர். இந்த ஜாயின் டு ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த எல்லாமே இந்த சினிமோட்டோகிராஃபி, ஃபிலிம், சவுண்ட் ரெக்கார்டிங், டிவி ப்ரோக்ராம்ஸ், அந்த டெலிகாஸ்டிங், அப்புறம் வந்து அந்த டிடிஹெச், அதுக்கப்புறமா கேபிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து யூடியூப் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு க்ரியேஷனை வந்து திருடி பப்ளிகேஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகத்தான் ஜாயின் டு ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் இதை வந்து மீடியா வந்து ரிலேட் பண்ணி வரும். ஓகே, மீடியா ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிரியேஷனை வந்து என்ன செய்யறவங்க ஆன்லைன்லையோ அல்லது ஒரு கேபிள்லையோ அல்லது ஒரு டிடிஹெச்லையோ அல்லது ஏதாவது ஒரு டிவி ப்ரோக்ராம்லேயோ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட பர்சன் என்ன செய்யலாம், அதை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்கக்கூடியதான் ஜாயின் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஜாயின் டு ஆர்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜாயின் டு ஆர்டர் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் கிடையாது, எல்லா மேலே பார்க்கக்கூடிய எல்லா ஆர்டருமே இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அது ப்ளஸ் ஜாயின் டு ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் என்ன அப்படின்னா பர்மனன்ட் இன்ஜெக்ஷன். பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனல். ஓகேவா? இனிமேல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அது ஒரு ஆர்டர் தான். பர்மனன்ட் இன்ஜெக்ஷனுங்கிறதே ஒரு கேட்டகரி ஆர்டர் தான். ஓகேவா? நீ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது, இதை வந்து காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அவன்கிட்ட வந்து சில காம்பன்சேஷன் வாங்கி பாதிக்கப்பட்ட பிரச்சனை செய்வாங்க, கொடுப்பாங்க. ஓகே, பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ப்ரொஹிபிட்டட் சிவில் ரெமெடிஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பன்சேட்டரி சிவில் ரெமெடிஸ். ஸோ அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேமேஜஸ், அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட், தேர்டு வந்து டேமேஜஸ் பை கன்வர்ஷன், ஃபோர்த் வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ், லாஸ்ட்டாக ஜூரிசெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, நம்முடைய இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழே ஒரு ஆத்தருக்கு வந்து நிறைய விதமான ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட கிரியேஷன் மூலம் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து அவங்கள பொறுத்தளவு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ரைட்ஸ் இருக்குது. ஒரு மூவல் அண்ட் ரிமூவல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து எந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரியான ரைட்ஸ் வந்து இந்த காப்பிரைட் ஆத்தர்ஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராச்சும் அவங்களோட ஒர்க்கை வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலம் இவங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜஸ் ஏற்படலை அப்படின்னு கூடிய பட்சத்தில் கூட அவங்க என்ன செய்யலாம், காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். ஓகேவா? இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாலே போதும், இதன் மூலம் எனக்கு எந்த லாஸும் வரல, ஆனாலுமே என்ன செய்யலாம், காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து என்னுடைய வித்தவுட் பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டான் அல்லது பப்ளிஷ் பண்ணிட்டாங்கக்காக என்ன செய்யலாம், டேமேஜஸ் வந்து கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி லா ஆஃப் டார்ட்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, இன்ஜுரியா சைன் டேம்னம், நாமினல் டேமேஜஸ். ஓகேவா? இன்ஜுரியா சைன் டேம்னம், இது வந்து நாமினல் டேமேஜஸ் வரக்கூடிய கேஸ்லாம் இந்த லீகல் மேக்ஸிம்ஸ். ஸோ
ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எந்த விதமான டேமேஜஸும் ஏற்பட்டிருக்காது, ஆனால் அவங்களோட லீகல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கூடாது, என்னுடைய ரைட்ஸை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டு, அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல டேமேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாங்க. இதுதான் வந்து டேமேஜஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இதன் மூலமாக அவனுக்கு வந்து எனக்கு ஏதாவது டேமேஜஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ என்னுடைய பப்ளிகேஷன் வந்து இவன் வந்து ஏமாற்றி பப்ளிஷ் பண்ணிட்டான் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்படுது இல்லையா, ஸோ அந்த இழப்பை வந்து அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. டேமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து லிக்விடேட் டேமேஜஸ், அன்லிக்விட் டேமேஜஸ்லாம் பார்த்துருக்கீங்க. லிக்விடேட் டேமேஜஸ் பொறுத்தளவு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டேமேஜ், சப்போஸ் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு பர்டிகுலர் பப்ளிகேஷனையோ அல்லது பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் பப்ளிஷ் பண்ணதுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கேன், லைசன்ஸ் கொடுத்துருக்கேன். நீ அந்த லைசன்ஸ் கொடுத்த இயரையும் தாண்டி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ டேமேஜஸ் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அந்த டேமேஜ் வந்து கொடுத்துடணும். ஓகேவா. அன்லிக்விட் டேமேஜஸ் பொறுத்தளவு கோர்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அந்த டேமேஜஸ்ங்கிறது எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கோ அதை வச்சு கோர்ட் வந்து டிசைட் பண்ணும். சரியா. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய கிரியேஷனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதன் மூலம் நீங்கள் நிறைய பெனிஃபிட் வந்து அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாமே எனக்கு கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள் மேலே சூட் ஃபைல் பண்ணி எனக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய ஒர்க்கை வச்சு நீங்கள் எவ்வளோ ஆதாயம் உங்களுக்கு கிடச்சிச்சோ அந்த ஆதாயத்தை ஃபுல்லாக கொடுத்துடணும். இதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஒர்க்கை, என்னுடைய கிரியேஷனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அதன் மூலமாக நிறைய ஆதாயத்தை வந்து சேர்த்துருக்கணும். செகண்ட் வந்து ஒரு ராங்ஃபுல் தாட்டோட அந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கணும். அது உங்களோட ஓன் கிரியேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன செய்யலாம், அந்த அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதை வந்து கேட்க வந்து ரைட்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை பொறுத்தளவு கோர்ட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட கிரியேஷன் வந்து அவன் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கான், ஸோ அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவும் கேட்குறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த ஆத்தர்ஸ் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு. சரியா. அடுத்து என்ன அப்படின்னா டேமேஜ் பை கன்வர்ஷன். டேமேஜஸ் பை கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஆத்தர்னு தெரிஞ்சும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை வந்து இனமாற்றி, கன்வர்ஷனை இனமாற்றுதல், நீங்கள் அதை என்ன செய்ய பேர் எல்லாமே மாற்றி உங்களோட பப்ளிகேஷன் சொல்லி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது அதுவும் ஒரு கேட்டகரி ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நான் வந்து டேமேஜ் வந்து கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்காக பப்ளிஷ் பண்ணீங்க, ஓகே, பப்ளிஷ் பண்ணி இப்போ என்னுடைய புக்கை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, இப்போ நிறைய காப்பீஸ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. நான் வந்து என்ன செய்யலாம், அந்த காப்பீஸை வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுக்கூடிய மிஷினரியை வந்து நான் ரெக்கவர் பண்ணதுக்கு ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் உண்டு. ஓகேவா. நீங்கள் என்னுடைய இப்போ கிரியேஷனை வந்து காப்பி பண்ணி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணி நிறைய காப்பீஸ் வந்து போட்டு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கன்வர்ஷன், அதாவது இனமாற்றி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க. ஸோ அது எனக்கு தெரியவும் நான் என்ன செய்யலாம், அந்த நிறைய காப்பீஸ் போட்டு வச்சு அந்த காப்பீஸையும் எனக்கு ரெக்கவர் பண்ணதுக்கு வந்து உரிமை இருக்குது, வாங்குறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் அந்த மிஷினரி ரைட்ஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஏன்னா வந்து ஃப்ராட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறான், அப்படிங்கும்போது இந்த ஐட்டத்தையும் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸிக்ளூசிவ் ரைட்ஸ், ஆத்தரோட சிறப்பு உரிமைகள் அல்லது மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாரல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்மளோட இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 செக்ஷன் 57 மாரல் ரைட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பிரிவு 57 மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு ஆத்தருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு உரிமை. ஸோ இவங்களோட ஆத்தரோட கிரியேஷன் வந்து சிதைக்கிற மாதிரி அல்லது அவதூறாக ஏதாச்சும் பேசுகிற மாதிரி, இல்லை இந்த ஆத்தரை பற்றி ஏதாச்சும் டெஃபமேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க, யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க மேலே என்ன செய்யலாம், கேஸ் போடலாம். ஸோ அதுக்கான டேமேஜ்னு கேட்குறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த ஆத்தர் மட்டும்தான் கேட்கலாமான்னா, இப்போ இவரோட கிரியேஷன் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து இவரோட அந்த கிரியேஷன் டைம் ஆஃப் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே இவரோட கிரியேஷனை பற்றி தப்பாக சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இவர் இல்லாத பட்சத்தோட இவரோட லீகல் கேஸ் என்ன செய்யலாம், அதை வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் மாரல். அதாவது அந்த ஆத்தரை பற்றியோ அல்லது அவனோட கிரியேஷனை பற்றியோ பப்ளிக் வந்து யாராச்சும் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது வேறு ஏதாச்சும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்க, டெஃபமேஷன் ஸ்டேட்மெண்ட் யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அவங்கள அந்த ஆத்தரை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மாரல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி யார் நடந்தாலும் ஸோ அவங்க மேலே என்ன செய்யலாம், சூட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கார்ப்பரேட் ஆக்ட் 1957 செக்ஷன் 57 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து எக்கனாமிக் ரைட்ஸ் இருக்குது, கேட்டகரி ஆஃப் பண்டல் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரைட்ஸை வந்து யாராச்சும் வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் என்ன செய்யலாம், காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜூரிசெக்ஷன், ஆள்வரையறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து யாராச்சும் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கே வந்து சூட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உங்களோட ஜூரிசெக்ஷன் எந்த இடத்துல அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து நடந்திருக்கோ, ஓகேவா, எந்த இடத்துல அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து நடந்திருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சூட் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் வந்து இருக்குது. உங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிவில் ரெமடிஸை பொறுத்தளவு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான். ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நீங்கள் செய்யலாம், சூட் ஃபைல் பண்ணி அதுக்கான காம்பன்சேஷனை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து எல்லா இதுக்கும் அப்ளிகபிள். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க், காப்பிரைட், பேட்டன், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா இதில் நிறைய விதமான ரைட்ஸ் வந்து அதில் கிடைக்குது. ரெண்டாவது வந்து ஒரு பிளைன்டிஃபை என்ன செய்யலாம், டைரெக்டாக ஆப்போசிட்டோட ஆஃபீஸ் போய் சர்ச் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் எல்லா கண்டிஷனும் இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பேட்டன், ட்ரேட்மார்க், டிசைன்ஸ் அண்டு கார்ப்பரேட் எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதாவது அடுத்து பேட்டர்ன் பார்க்கும்போது பேட்டர்னில் வந்து ரெமடிஸ் பார்ப்போம் இல்லையா, அங்கேயும் இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வரும். அடுத்து ட்ரேட்மார்க்கில் ரெமடிஸ் பார்ப்போம் இல்லையா, அங்கேயும் இந்த ஆண்டன் பில்லர் ஆர்டர் வந்து வரும். ஆண்டன் பில்லர் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேட்டகரி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வந்து நம்ம சிவில் ரெமடிஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கிரிமினல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமடிஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.